நாய்க்காக எதுக்கு இவ்வளவு பேர் போராடுறாங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கார்ப்பரேட்ஸ் மட்டும்தான். பொதுவா இந்த நாய் கடிக்கு செலவாகக்கூடிய மருந்துகள், அதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அதுக்காக கூடிய செலவுகள், அது எல்லாத்தையுமே கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டே இருக்கு. அந்த மார்க்கெட்டை சில பேர் இழக்க விரும்பல. அதனால தான் 90% மக்கள் நாய்கள் எங்களுக்கு வேணான்னு சொன்ன போதுமே வெறும் 10% மக்கள் நிறைய பணம் கொடுத்து மிகப்பெரிய லாயர்ஸ் எல்லாம் அமர்த்தி கேஸ்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தெருநாய்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ரேபிஸ்க்கான வேக்சினை உருவாக்க முடியாது. ஒரு ரேபிஸ் வேக்சின் ஆனது 400 2500 வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க. அந்த வியாபாரம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது இல்லையா? இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா இல்லை, இப்போ தான் நம்ம பெரிய விஷயத்துக்கு போகிறோம். இந்த டாக் லவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தெருநாய்களை நீங்கள் அகற்றக்கூடாது, தெருநாய்களை நீங்கள் ஸ்டெர்லைஸ், அதாவது கருத்தடையோ அதுக்கு காயடிச்சோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே தெருவில் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய செலவாகும். கவர்மெண்ட்டே அதை எடுத்து பண்ண முடியாது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியார் அமைப்புகள் முக்கியமா என்ஜிஓஸ் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அவங்க கிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் காசை கொடுத்துட்டு நீங்க இந்த மாநகராட்சி இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்குள்ள நிறைய ஊழல்களை இந்த என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதாரமே இருக்கு. 2023 கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாநகராட்சி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 1,00,000க்கும் மேலே திருநாய்கள் எண்ணிக்கை உயர்ந்துருச்சு. அதனால அதை எல்லாத்தையுமே பிடிச்சி ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 என்ஜிஓ கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அதன்படி ஒரு நாய்க்கு ரூ. 1650 ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு செலவாகும். அந்த செலவை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அந்த 3 நிறுவனங்களுமே அந்த ஒரு வருஷம் மட்டும் எவ்வளவு நாய்களை பிடிச்சி ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? வெறும் 6748 மட்டும்தான். எவ்வளவு நாய்கள் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 1,11,000 நாய்களுக்கு இவங்க இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க. ஆனால் 3 நிறுவனங்களுமே சேர்த்து 6748 நாய்களுக்கு தான் கருத்தடை பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மாநகராட்சியோட சென்ட்ரல் ஜோன் சேர்பர்சன் மீனலோகு அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த என்ஜிஓஸ் எங்ககிட்ட 20 நாய்களை நாங்கள் பிடிச்சி கருத்தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் என்னென்னு போய் பார்த்தா வெறும் 10 நாய்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதோட சொல்லும்போது இதில் ஏதோ ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மாநகராட்சியில் மட்டுமே 2023 இந்த என்ஜிஓஸால 55,67,100 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது 55,67,100 ரூபாயை திருடிட்டு போயிருக்காங்க இந்த என்ஜிஓஸ். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல எப்படின்னா, சென்னையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல, திருப்பூர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. அங்கெல்லாம் நம்ம தோண்டி பார்த்தோம்னா மாவட்டத்துக்கு ஒரு 30 லட்சம் வச்சா கூட எவ்வளவு கோடியை தாண்டும் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நாய்களை பிடிச்சி ஸ்டெரிலைஸ் பண்றத ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல். இந்த ஏபிசிக்காகவே நிறைய என்ஜிஓஸ் இருக்கு.